ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபேவரட் பாஸ்தா எடுத்திருக்கேன். இது ஸ்பைரல் பாஸ்தா 10 ருபீஸ் பேக்கெட்டு 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். 2 பேக்கெட் ஸ்பைரல் பாஸ்தாவையும் நான் இப்போ ஒரு கடாயில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் மக்ரூன் இருந்தது, அதுவும் சேர்த்துக்கிட்டேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். பாஸ்தா சூப்பராக வெந்துடும். அதுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து வேக வைங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாஸ்தா வெந்ததும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் இஞ்சி பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வணக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணால் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சில்லி சாஸ் இல்லை, அதனால 4 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு உங்ககிட்ட வெஜிடபிள் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் கேப்சிகமும் கேரட் ஒன்றும் சேர்த்துருக்கேன். இது கூட ஸ்வீட் கார்ன் சேர்த்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கறி மசால் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததாக இதில் 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி அடுத்ததாக 1 ஸ்பூன் மைதாவை தண்ணியில் கரைச்சி இது மாதிரி சேர்த்துக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்தா நல்லா க்ரீமியாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் கொஞ்சம் வரன்னு இருக்காது, நல்லா க்ரீமியாக இருக்கும். அதனால தான் இந்த 1 ஸ்பூன் மைதா தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட பேஸ்ட் ரெடி. இதில் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கிறோம். இது மாதிரி நசுக்குனா பாஸ்தா 2ஆக உடையணும். இந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ பாஸ்தாவை நம்ம கிரேவியோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டு லாஸ்ட்டாக மல்லி தூவி இறக்கிடலாம். இந்த பாஸ்தா பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லலாம் இருக்காது, ஏதோ வீட்டு ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக இப்படி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.